ஹே ஆல் வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஸோ தமிழ் மீடியம் பசங்க எல்லாரும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ்ல இருந்து கிளாஸஸ்ல இருந்து நீங்க கேட்குற கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்க தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சேனலை ஷேர் பண்ணிருங்க. ஸோ தேர்ட் யூனிட்ல இருந்து ஆல்ரெடி நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்கீங்க தேர்ட் யூனிட் அண்ட் 10th யூனிட் கேட்டீங்க, 7th யூனிட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுவுமே 1 by 1 நான் போடுறேன். ஃபார்முலா ஷீட் வெயிட் தங்கமே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட வேணாம் மேம், கண்டிப்பாக ஃபார்முலா ஷீட் கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸுமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படி இப்படின்னு பிஸியாகிடுவாங்க. ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம தேர்ட் லெசன் தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் ஆல்ரெடி 2 கொஸ்டின் முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இன்னும் பேலன்ஸ் ஒரு 2 இம்பார்ட்டன்டான 5 மார்க். கண்டிப்பாக அந்த 5 மார்க் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ திருப்புதல் தேர்வுலையுமே நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு கொடுத்த டாபிக்ஸ்ல இருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ பயப்படாம இந்த 4 5 மார்க்கையும் தாராளமாக படிச்சுட்டு போங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன 5 மார்க் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் கடத்தி. ஒரு நிமிஷம். ஸோ நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் விசை. ஓகேயா? ஸோ நீண்ட 2 இணையான 2 கடத்தி எடுத்துக்க போறோம். அந்த 2 கடத்திகளுக்கு இடையில மின்னோட்டம் பாயும் போது எனக்கு எந்த மாதிரியான விசை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கடத்தியில நம்ம மின்னோட்டத்தை கொடுத்தோம்னா அதை சுத்தி கண்டிப்பா காந்தப்புலம் உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு கடத்தியில நம்ம மின்னோட்டத்தை கொடுக்குறோம், அந்த இடத்துல காந்தப்புலமும் உருவாகுது. அப்ப 2 விசை இங்க ஆக்ட் ஆகுது. என்னென்ன விசை? மின் விசையும் காந்த விசையும் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. இந்த 2ம் சேர்ந்து எனக்கு ஒரு கடத்தியில ஒரு புள்ளியில வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுக்குதுன்னா அதை நம்ம எதுல இருந்து எடுத்துட்டு வருவோம்னு பார்த்தோம்னா லாரன்ஸோட விசையில இருந்து. ஏன்னா லாரன்ஸோட விசை தான் எனக்கு 2 காந்தப்புலமும் சரி மின்புலமும் சேர்ந்து ஒரு புள்ளி மேல கொடுக்கக்கூடிய மொத்த விசையை கொடுக்கறதுக்கான கோவை யாரு கொடுத்தான்னு பார்த்தோம்னா நம்மளோட லாரன்ஸ். அப்ப இங்க லாரன்ஸ் விசையை பயன்படுத்த போறோம். சரி, விசையை கொடுத்தாச்சு, அது எந்த திசையில இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு நம்ம பெருவிரல் வலது கை விதியை தான் பயன்படுத்த போறோம். பேஸ் லாரன்ஸ் விசையும் பெருவிரலோட வலது கை விதி. ஓகே, இது 2ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த முழு கொஸ்டினுமே வரும். ஸோ கொஞ்சம் கீனா கவனிங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, 2 நீண்ட மின்னோட்டம் பாயும் கடத்திகள் ஆர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சிருக்காங்க காத்துல. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஏபி அப்படின்னு எடுத்திருக்கோம். அது வழியா போகக்கூடிய மின்னோட்டம்னு பார்த்தோம்னா I1 I2. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் இங்க நான் ஒரு பிக்சர் நம்ம புக்ல கொடுத்துருக்க ஒரு பிக்சர் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்களேன். ஸோ இதுதான் அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி. ஸோ இங்க இதைத்தான் ஏனும் இதைத்தான் பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கடத்தியையும் தான் காத்துல குறிப்பிட்ட தொலைவு ஆர் அப்படிங்கிற ஒரு தொலைவுல பிரிச்சு வச்சாச்சு. எனக்கு இப்ப இந்த ஏ கடத்தி வழியா போகக்கூடிய மின்னோட்டம்னு பார்த்தோம்னா அது I1. பி கடத்தி வழியா போகக்கூடிய மின்னோட்டம்னு பார்த்தோம்னா அது I2. ஸோ இந்த மாதிரி I1 I2ங்கிற 2 மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா காத்துல ஆர் அப்படிங்கிற ஒரு சின்ன கேப்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சு வச்சாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏங்கிற கடத்திக்கு மின்னோட்டத்தை கொடுத்தேன்னா அந்த கடத்தியை சுத்தி எனக்கு காந்தப்புலம் உருவாகும். ஓகேயா? அந்த காந்தப்புலமானது நிச்சயமா பி கடத்தியை போய் சேரும். இதை நம்ம பாரடியோட மின்காந்த தூண்டல் விதிகள்லயே படிச்சிருப்போம். அவர் கூட ஒரு சுருளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த கடத்திக்கு பேட்டரி மூலமா கரண்ட் கொடுத்து அதுல உருவாகக்கூடிய காந்தப்புலமானது எனக்கு அந்த கம்பி சுருள்ல போய் அந்த கம்பி சுருள் மூலமா எனக்கு கேல்வனாமீட்டர்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் காட்டுச்சு. இதை பாரடி ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவரோட கூற்றுப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடத்தி வழியே எனக்கு மின்னோட்டம் பாயுதுன்னா அதை சுத்தி கண்டிப்பா காந்தப்புலம் உருவாகும். நான் இதையும் ரிப்பீட்டா சொல்றேன்னா உங்களுக்கு கடைசி வரை இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கடத்தி அதுக்குள்ள மின்னோட்டம் போகுது அப்படின்னா கண்டிப்பா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், காந்தப்புலமானது இருக்கும். அந்த காந்தப்புலம் என்ன பண்ணும்னா பக்கத்துல இருக்கிற கடத்தியையும் போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் காமன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏ கடத்திக்கு மின்னோட்டத்தை கொடுக்குறேன். ஏ கடத்தியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்கும்? ஏ கடத்தியில உருவாகக்கூடிய காந்தப்புலம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்னா காந்தப்புலத்தை டிஃபைன் பண்ணும்போது இதை B1 காந்தப்புலம்னு இதை வந்துட்டு நம்ம B2 காந்தப்புலம்னு எடுத்துக்க போறோம். ஓகேயா? ஸோ அப்போ B1 கடத்தியில அதாவது ஏ கடத்தியில மின்னோட்டம் கொடுக்குறேன், அது மூலமா எனக்கு காந்தப்புலம் உருவாகுது. அந்த காந்தப்புலம் என்னது? B1. இப்போ நான் அந்த B1 காந்தப்புலத்தை தான் எழுத போறேன். ஸோ எழுதிடலாமா?
ஓகே, இங்கே எழுதிடலாம். பிகாஸ் நான் இங்கே வேற ஸ்லைடில் வேற கண்டென்ட் போட்டுட்டேன். இங்கே எழுதவா? அப்போ இங்கே எழுதுறேன். இங்கே எழுதுனா உனக்கு பிடிக்கும். ஸோ B1 பிடிக்கும்ல, புரியும். மியூ நாட், இதுல போகக்கூடிய மின்னோட்டம் என்ன? I1 by 2πr, இங்க I வெக்டர் I கேப்னு எழுதிக்கலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதுல போகக்கூடிய மின்னோட்டத்தோட திசையை நான் ரெண்டாவது எழுதும் போது அதோட திசை வந்துட்டு இந்த தாளோட தளத்துக்கு செங்குத்தா உள்நோக்கி போகுதான். ஸோ எனக்கு கடத்தி இப்படி இருந்துச்சுன்னா அதை சுற்றி காந்தப்புலமானது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுற்றி போகக்கூடிய காந்தப்புலம் இந்த தாளோட தளத்து, அதாவது அதை வச்சிருக்கிற அந்த செட்டப்புக்கு செங்குத்தா உள்நோக்கி போகுது அப்படிங்கிறாங்க. இந்த ஒருக்கா. ஸோ இந்த மாதிரி செங்குத்தா உள்நோக்கி போறதுனால இதோட திசையை நம்ம எப்படி எழுத போறோம்னா மைனஸ்ல எழுத போறோம். ஸோ இப்போ இதை எக்ஸ், இதை இஜட், இதை ஒய்ன்னு எடுத்தாச்சு. இதுவே இதை நம்ம கேஜே ஐன்னு எடுத்தோம்னா எப்படி எழுதலாம்? அதாவது இங்க இசட் எக்ஸ் ஒய், அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இசட் எக்ஸ் ஒய் அப்படி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம அப்படியே ஐஜேகே அப்படின்னு எழுதுவோமா? அதாவது இது என்ன அப்படின்னா, அது அந்த மின்னோட்டங்களோட திசையை கொடுத்துருப்பாங்க, விசையோட திசை. இந்த இசட் இருக்கிற இடத்துல நம்ம கேயையும், இந்த இடத்துல ஐயையும், இந்த இடத்துல ஜேயையும் எடுத்துப்போம். சரியா? இப்போ எனக்கு மின்னோட்டம் போகும்போது எப்படி போகுதுங்கிறாங்கன்னா உள்நோக்கி போகுதுங்கிறாங்க. அப்ப இந்த ஐங்கிற மின்னோட்டமானது உள்நோக்கி போச்சுன்னா இந்த திசையில போகும். இதை நம்ம மைனஸ் ஐன்னு சொல்லுவோம். இந்த ஜேங்கிற மின்னோட்டம் உள்நோக்கி போச்சுன்னா இந்த திசையில போகும். இதை நம்ம மைனஸ் ஜேங்கிற சொல்றோம். இந்த கேங்கிற மின்னோட்டம் உள்நோக்கி வந்துச்சுன்னா இந்த திசையில வரும். இதை நம்ம மைனஸ் கேன்னு சொல்றோம். ஸ்கிரீனுக்குள்ள தானப்பா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துப்போம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னோட்டமானது எனக்கு உருவாயிருச்சு, அதை சுற்றி எனக்கு காந்தப்புலம் வரும்போது எனக்கு காந்தப்புலம் எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறத தான் நான் பெருவிரல் விதியை வச்சு எழுதுவேன். இப்போ எனக்கு பில உருவான காந்தப்புலமானது, அதாவது ஏ கடத்தில உருவான காந்தப்புலமானது எனக்கு உள்நோக்கி போறதுனால, இந்த ஐயானது எனக்கு உள்நோக்கி போறதுனால நான் மைனஸ் ஐன்னு எடுக்க போறேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறேன்? சிம்பிள், ஒரே ஒரு மைனஸை தான் ஆட் பண்ண போறேன். கிளியரா? ஸோ இந்த B1 எனக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ எனக்கு B1 ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 by 2πr I கேப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேயா? இதுதான் வந்துட்டு B1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பி கடத்தியில் டிஎல் நீளம். ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு இந்த கண்டென்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு அது என்னது எக்ஸாமுக்கு எழுதும் போது இந்த மாதிரி எழுதுங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். பட் நான் சரி ஓகே சொல்லிடுறேன். கடத்தி பியில் டிஎல் நீளமுள்ள சிறுகூறு. இப்போ ஏன் கடத்தி பியில் நம்ம சிறுகூறு நீளமுள்ள ஒரு கூரை பிரிக்க போறோம்னா, எனக்கு கடத்தி ஏல உருவாகக்கூடிய காந்தப்புலம் B1ங்கிற காந்தப்புலம் கடத்தி பியை போய் சேரும். ஓகேயா? ஸோ அப்படி சேரும்போது எனக்கு இந்த கடத்தி ஏனால கடத்தி பில வந்துட்டு எந்த அளவுக்கான விசை கிடைக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். சரியா? நான் மொத்த கடத்திக்குமே கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா அதுல ஒரு சின்ன பார்ட்டை எடுத்துட்டு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு நான் இந்த ஒரு பார்ட்டை வச்சு மொத்த பகுதிக்கு எந்த அளவுக்கான மின்னோட்டம் விசையானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத என்னால எழுத முடியும். இதைத்தான் நம்ம காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதை தான் பண்ண போறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த பிங்கிற கடத்தி இருக்கா, அந்த பிங்கிற கடத்தியில டிஎல் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட்டை எடுத்துக்க போறோம். இப்போ அந்த சின்ன பார்ட்டில் இங்க வாங்க படத்திலே சொல்லிடலாம். ஸோ இந்த பிங்கிற கடத்தி இருக்கா, இதுல இந்த மாதிரி ஒரு குட்டி பார்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த குட்டி பார்ட்டில் எனக்கு எந்த அளவுக்கான காந்தப்புலமானது கிடைக்குது அப்படிங்கிறது தான், எந்த அளவுக்கான காந்தப்புலம் கிடைக்குதோ அது மூலமா எவ்வளவு விசையை அந்த கடத்தியானது உணருது அப்படிங்கிறத நான் எழுத போறேன். ஓகேயா? ஸோ நான் எடுத்தது என்னமோ சின்ன பார்ட் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா விசையுமே சின்னதா எழுத ஆரம்பிக்கலாம். அதாவது நார்மலா ஃபோர்ஸ் நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா எஃப்னு சொல்லுவோம். இங்க நம்ம எடுத்திருக்கிற பகுதி சின்னது அப்படிங்கிறதுனால இதை நம்ம டிஎஃப்னு எழுத போறோம். ஸோ டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு லாரன்ஸோட விசை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? IBL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இங்க ஐங்கிறது மின்னோட்டத்தை குறிக்கும். நான் எடுத்திருக்கிற கடத்தி எதுன்னு பார்த்தோம்னா பி கடத்தி. பி கடத்தியில போகக்கூடிய மின்னோட்டம் என்னன்னு பார்த்தோம்னா I2. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதிட்டேன், I2. இப்போ நான் காந்தப்புலத்தை எழுதணும். அதாவது F ஈக்குவல் டு IBL. இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மின்புலம், காந்தப்புலம் இதுல வந்துட்டு நான் மின்னோட்டத்தை கொடுக்கவும் இல்லை, இதுல எனக்கு காந்தப்புலம் உருவாகவும் இல்லை. ஆனா இதுல காந்தப்புலம் இருக்கு. எதோட காந்தப்புலம் இருக்கு? ஏ கடத்தியோட காந்தப்புலம் இருக்கு. அதோட காந்தப்புலம் என்ன? B1. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? B1. அதுக்கப்புறம் இந்த L நான் எடுத்திருக்கிற பகுதி என்னது? சின்ன லென்த், அதனால DL.
கிளியரா? ஸோ இப்போ எழுதிடலாமா? I2 நமக்கு B1ங்கிறது என்னன்னு தெரியும், இப்போதான் எழுதணும். மைனஸ் மியூ நாட் I1 டிவைடட் பை 2πr இன்ட்டு I கேப். ஓகேயா? ஸோ இந்த மைனஸை காமனாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த I1ஐயும் I2ஐயும் பக்கத்தில் எழுதிடலாம். ஸோ மைனஸ் I1 I2 மியூ நாட் பை 2πr dl மறந்துட்டேன் பாருங்க. ஸோ I கேப் இன்ட்டு dl. ஸோ இந்த dl வந்துட்டு எதை குறிக்கும்னு பார்த்தோம்னா மின்னோட்டம் போகக்கூடிய அந்த திசை. அப்போ பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன், எனக்கு மின்னோட்டமானது இந்த திசையில போகுது அப்படின்னா அதோட டைரக்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு கே, இது ஜே இசட்டு, இது நம்ம கேன்னு எடுத்தோம், இதை ஜேன்னு எடுத்தோம், இதை இசட்டுன்னு எடுத்தோம். மின்னோட்டமானது எனக்கு இந்த திசையில தான் போகுது. அப்படிங்கிற பட்சத்துல இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? கேன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டிஎலுக்கு பதிலாக அதோட நீளத்தை எப்படி எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா கேன்னு எடுக்க போறேன். ஸோ இங்கே எழுதிடவா? அப்போ மைனஸ் I1 I2 டிவைடட் பை மியூ நாட் டிவைடட் பை 2πr இந்த கே நம்ம எடுத்த கே கேப் கிராஸ் இந்த ஐ கேப், இல்லைன்னா வெக்டர்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது இந்த கேயையும் ஐக்கும் பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேன்னு எழுதிக்கலாம். சாரி, ஐக்கும் பதிலாக நான் எப்படி எழுதிக்கலாம்? ஜேன்னு எழுதிக்கலாம். ஸோ அதை நாங்கள் எழுதிடவா? ஓகே, அப்போ df வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் I1 I2 மியூ நாட் பை 2πr இந்த கே இன்ட்டு ஜே, ஐக்கு பதிலாக ஜே கேப். இதுதான் வந்துட்டு எனக்கு முதல் ஏ கடத்தி இருக்கா, நான் ஏ கடத்தியில கரண்ட்டை கொடுக்கும்போது அதை சுற்றி குருவான காந்தப்புலத்தால எனக்கு பி கடத்தியில ஒரு சின்ன பகுதியில உணரப்பட்ட விசைன்னு பார்த்தோம்னா அது இதுதான். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா, ஓகேவா, சின்ன பகுதியில வந்துட்டு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இங்க பாரு, டிஎல் நீளமுள்ள சிறுகூறின் மீது செயல்படும் விசையின் திசை ஏ கடத்தியை நோக்கி காணப்படும். எனவே டிஎல் நீளம் உள்ள சிறுகூறு கடத்தி ஏவை நோக்கி ஈர்க்கப்படும். ஏ கடத்தியினால் பி கடத்தியின் ஓரலகு நீளத்திற்கு செயல்படும் விசை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரலகு நீளத்துக்கு, அதாவது சின்ன பகுதிக்கு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் அந்த மொத்த கடத்திக்கும் கண்டுபிடிக்கணும். இது நீங்க கண்டென்ட்டை வந்துட்டு கண்டென்ட்டா எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு சின்ன பார்ட்டுக்கு நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மொத்த கடத்திக்கு நான் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்போ அதை நான் வந்து டிஎஃப்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எஃப்னு எழுதியாச்சு. ஓரலகு நீளம்னு கொடுத்ததுனால நான் என்ன பண்ண போறேன்னா எல்லை கீழே எழுத போறேன். ஸோ பேலன்ஸ் எனக்கு அங்கே என்னென்ன இருக்கும், இந்த டிஎல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஓகேயா? ஸோ எல்லை நான் இந்த பக்கம் எல்லை வந்து, அதாவது டிஎல்லுக்கு பதிலாக நான் மொத்த நீளம்ங்கிறதுனால எல்லை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பேலன்ஸ் எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் நம்ம அப்பயே தான் எழுத போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. எழுதிடலாமா? மைனஸ் I1 I2 பை மியூ நாட் 2πr இன்ட்டு ஜே கேப். இதுதான் வந்துட்டு ஓரலகு நீளத்துல கிடைக்கக்கூடிய விசை. சாரி, அதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இந்த டிஎல்ல நம்ம ஒன்றுன்னு எடுத்துப்போம், திசையை நம்ம கேன்னு எழுதினாலும் டிஎல்ல நம்ம ஒன்றுன்னு எடுத்துப்போம். ஓரலகு நீளம்ங்கிறது இதுக்கு முன்னாடி வர வேண்டிய கண்டென்ட். ஸோ இந்த டிஎல் ஆனது நமக்கு அப்படியே தான் கேரி ஆகும். இந்த இடத்துல எனக்கு டிஎல் கேரி ஆகும். அதனால தான் நான் இங்கே என்னடா எல்லை காணாமேன்னு தேடிட்டு இருக்கேன். ஸோ அந்த டிஎல்ல தான் நான் என்ன பண்ண போறேன்னா மொத்த நீளம்னு கேட்கும்போது இந்த பக்கம் எல்லை எடுத்துட்டு வரும்போது எனக்கு டிஎல் மட்டும் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் எல்லாம் கிடைக்கும். கிளியரா? ஸோ நான் அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இங்க எழுதிடவா, எஃப்எல்ல மட்டும், எஃப் பை எல்ல மட்டும் நான் இங்க எழுதிடுறேன். எஃப் பை எல் ஈக்குவல் டு மைனஸ் I1 I2 மியூ நாட் பை 2πr இங்க ஜே கேப் ஆர் வெக்டர் எப்படி வேணா போகலாம். இதுதான் வந்துட்டு மொத்தமா அந்த கடத்தியில ஏங்கிற கடத்தினால பிங்கிற கடத்தி உணர்ந்த மொத்த விசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? மொத்த விசை. மேம் இது தீயான்லாம் கேட்கக்கூடாது, எழுதும்போது அப்படி ஆயிடுச்சு மொத்த. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஏங்கிற கடத்தினால பிக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிங்கிற கடத்தில
மின்னோட்டத்தை கொடுக்க போறேன். ஸோ I2ங்கிற மின்னோட்டத்தை கொடுப்பேன். அந்த I2ங்கிற மின்னோட்டம் எனக்கு B2ங்கிற காந்தப்புலத்தை உருவாகும். அந்த B2ங்கிற காந்தப்புலமானது எனக்கு ஏ கடத்தியை போய் சேரும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் B2ங்கிற காந்தப்புலம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நான் எழுதணும். V2 எழுதிடலாமா? அப்ப B2 வெக்டார் ஈக்குவல் டு சேம் மியூ நாட் I, இதுல போகக்கூடிய மின்னோட்டம்னு பார்த்தோம்னா I2 by 2/r I cap. இங்க நம்ம ஏன் மைனஸ் போடல அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இதுல பாயக்கூடிய காந்தப்புலமானது எனக்கு ஏ கடத்திக்கு போகும்போது அது வெளிநோக்கி தான் வருதான். ஸோ வெளிநோக்கி வருது, அப்போ எனக்கு செங்குத்தா உள்நோக்கி போச்சு. இப்போ எனக்கு இது செங்குத்தா வெளிநோக்கி வருதுங்கிற பட்சத்துல இதை நான் மைனஸ்ல எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. உள்நோக்கி போனாதான் நான் மைனஸ்ல எழுதணும். வெளிநோக்கி வந்துச்சுன்னா எனக்கு மைனஸ்ல எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஐயே என்ன பண்ண போறேன், பிளஸ்ல எழுத போறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே நான் ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ டிஎல் நீளமுள்ள ஒரு சிறு கூரை நம்ம வந்துட்டு ஏ கடத்தில எடுக்க போறோம். ஸோ ஏ கடத்தில டிஎல்ங்கிற சின்ன கூரை எடுத்துட்டு அதுல உருவாகக்கூடிய விசை என்னன்னு பார்த்தோம்னா, சேம் டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு எனக்கு இங்க என்ன வரும், ஐ. எனக்கு இதுல ஏங்கிற கடத்தியை தானே எடுத்தோம். அப்ப ஏங்கிற கடத்தில போகக்கூடிய மின்னோட்டம்னு பார்த்தோம்னா I1. நமக்கு காந்தப்புலம் அதுல உருவாயிருக்கிற காந்தப்புலம்னு பார்த்தோம்னா B2ன்ற காந்தப்புலம் தான் அதுல உருவாயிருக்கு. ஸோ B2 அது போக சின்ன நீளம் DL. இதை பிரீஃபா எழுதணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு, I1. இந்த B2 எடுத்து எழுதணும்னா I2 மியூ நாட் பை 2πr I இன்ட்டு DL. இந்த DLக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த I2 I1 எல்லாம் இந்த பக்கம் காமனா எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ I1 I2 மியூ நாட் பை 2πr, இந்த DLும் இங்க இருக்கட்டும். இந்த I இன்ட்டு திசைன்னு பார்த்தோம்னா அதுவும் K தான். அப்ப K கேப் இன்ட்டு கிராஸ் I கேப் சேம் அதே தான் கிடைக்கும். அப்ப I1 I2 மியூ நாட் பை 2πr DL இன்ட்டு J கேப். இதுதான் வந்துட்டு அந்த Bங்கிற கடத்தியினால ஏங்கிற கடத்தியில உணரப்பட்ட விசை. ஓகேயா? ஸோ பிங்கிற கடத்தினால ஏங்கிற கடத்தியில உணரப்பட்ட விசை, அந்த சின்ன பகுதியில உணரப்பட்ட விசை எதுன்னு பார்த்தோம்னா இதுதான். இதுவே நம்ம மொத்தத்துக்கு ஆல்ரெடி நம்ம எழுதுனது தான், அதே தான் நம்ம திரும்ப எழுத போறோம். ஸோ ஓரளவு நீளத்துக்கு நம்ம எழுதும் போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், மொத்தமா எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எழுதணும் இல்லையா, டிஎல்ன்றதுக்கு பதிலாக மொத்தமா எல்லுங்கிறதுக்கு அந்த நீளத்துக்கு ஃபுல்லா எழுதும் போது அந்த டிஎல்ல மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தோமா, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். அப்ப F by L ஈக்குவல் டு I1 I2 மியூ நாட் பை 2πr இன்ட்டு இந்த J கேப். இதுதான் வந்துட்டு மொத்தமா எனக்கு வந்துட்டு பிங்கிற கடத்தினால ஏங்கிற கடத்தியில கிடைச்ச மொத்த விசை. கிளியரா, புரியுதா? ஒரு இடத்துல மட்டும் லைட்டா நானே சொதப்பிட்டேன். ஸோ அதுக்கு மட்டும் என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா அந்த டிஎல்ல மட்டும் போட மறந்துட்டேன். டிஎல்ல வந்துட்டு ஓரளவுக்கு நீளம் ஆல்ரெடி டிஎல்ல நம்ம அப்படியே தான் கேரி பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அது சின்ன லென்த் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அப்படியே தான் எழுதிட்டு வரணும். நம்ம திசை கரண்டோட திசையை மட்டும்தான் கேன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோமே தவிர டிஎல்ல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நீளம்னு கொடுத்ததுனால டிஎல் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சைடு கொண்டு போயிட்டோம். விசையுமே வந்துட்டு மொத்த விசை கேட்டதுனால டிஎஃப்க்கு பதிலாக நார்மல் F by Lன்னு சொல்லிட்டு தான் டிஎல்ல வந்துட்டு அந்த பக்கமா கொண்டு வந்தோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 படம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்துட்டு மின்னோட்டம் வந்துட்டு ஒரே திசையில இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஈர்ப்பு விசை இருக்குமா? ஓகேயா? ஸோ மின்னோட்டமானது எனக்கு ஒரே திசையில போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ I2வும் I1ம் இந்த திசையில ஒரே கேன்ற திசையில தான் போச்சு. அப்படின்ற பட்சத்துல அந்த 2 கடத்திக்கும் இடையில எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈர்ப்பு விசை இருந்திருக்கும். அதுவே எனக்கு மின்னோட்டமானது வேற எதிரெதிர் திசையில போயிருச்சு அப்படின்னா அது 2க்கு இடையில எனக்கு விலக்கு விசை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓவராலா சொல்லிடவா? ஸோ ஓவராலா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லைப்பா, 2 கடத்தி கொடுத்தாங்க. 2 கடத்திலையும் எனக்கு ஏங்கிற கடத்தி பிங்கிற கடத்தி I2 I1 I2ங்கிற மின்னோட்டம் போச்சு. 2க்கும் இடைப்பட்ட தொலைவுன்னு பார்த்தோம்னா 6. ஏங்கிற கடத்தில நம்ம மின்னோட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். அது மூலமா எனக்கு காந்தப்புலம் உருவாச்சு. அதைத்தான் நான் B1ன்னு எழுதினேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு இந்த கடத்தில உருவான காந்தப்புலமானது பக்கத்து கடத்திக்கு போய் சேர்ந்துச்சு. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கடத்தில உருவான காந்தப்புலத்தினால பக்கத்து கடத்தில எந்த அளவுக்கான விசை இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப டீப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்தேன். ஸோ சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து நான் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா,
அதில் வந்துட்டு எந்த அளவுக்கான காந்தப்புலம் இருக்குது அப்படிங்கிறத எழுதும்போது லாரன்ஸ் விசையை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சின்ன பகுதியில் எந்த அளவுக்கான காந்தப்புலம் விசை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நான் மொத்த கடத்திக்கு கண்டுபிடிச்சேன். அதாவது ஏ கடத்தினால எனக்கு பி கடத்தியில மொத்தமா எந்த அளவுக்கான விசை இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கடத்தி முடிஞ்சு இதை ஆஃப் பண்ணிட்டு பி கடத்தி I2ங்கிற மின்னோட்டம் கொடுத்தேன். I2ங்கிற மின்னோட்டம் உருவாகும் போது எனக்கு B2ங்கிற காந்தப்புலம் உருவாச்சு. ஸோ நான் B2ங்கிறத என்னன்னு எடுத்து எழுதினேன். இந்த B2 என்ன பண்ணுச்சுன்னா ஏ கடத்தியை போய் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அஃபெக்ட் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன பார்ட் எடுத்து இந்த B2ங்கிற காந்தப்புலம் ஏங்கிற இடத்துல எந்த அளவுக்கான விசையை கொடுக்குதுன்னு எழுதினேன். அதுக்கப்புறம் மொத்தமா எந்த அளவுக்கு விசையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிச்சேன். ஃபைனலா 2 விஷயம் சொன்னோம். என்னன்னா கடத்தி ரெண்டுலையுமே அந்த I1 I2 ஒரே திசையில கேங்கிற திசையில ஒரே திசையில போச்சுன்னா ஈர்ப்பு விசை இருக்கும். வேற வேற திசையில போச்சுன்னா எனக்கு விலக்கு விசை இருக்கும். இவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்தோம்? இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் விசை. இதுதான்ப்பா. லாரன்ஸ் விசை தான் இங்க இருக்கும். ஸோ இவ்வளவுதான். கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ புரியலைன்னா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸ்லைடு ஒழுங்காக கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. மறுபடி பாடுறா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்தப்புலத்தில் உள்ள மின்னூட்ட சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை. ஆக்சுவலா இந்த கொஸ்டினை வந்துட்டு ரொம்ப டீப்பா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுக்கலாம். பட் நமக்கு டைம் கிடையாது. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் எழுதுற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டு சிலது சொல்லுவாங்கல்ல, கிராமட்டிக்கல் படி வந்துட்டு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த ரொம்ப டீப் கான்வர்சேஷன்ல போனோம்னா கொஸ்டினே குழப்பிடும். அதனால நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமா இந்த கொஸ்டின் வந்தா இதுதான் ஆன்சர் அப்படின்னு அட்டென்ட் பண்ற அளவுக்கு நான் சொல்லி தரப்போறேன். கிளியரா? ஓகே. ரொம்ப எல்லாம் மேலோட்டமா போயிட மாட்டேன். கரெக்டா வந்துடும். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஒரு காந்தப்புலத்துல வந்துட்டு மின்னோட்ட சுற்றின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசையை தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம இங்கிலீஷ்ல டார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீரான காந்தப்புலம் பில வந்துட்டு மின்னோட்டம் பாயும் I அப்படிங்கிற ஒரு செவ்வக வடிவ சுருள், அதை வந்துட்டு PQRSன்னு சொல்றாங்க. இதை நம்ம வச்சிருக்கோம். அதோட நீளம் மற்றும் அகலத்தை வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீளத்தை ஏனும் அகலத்தை வந்துட்டு பின்னு கொடுத்தாச்சு. சுருளின் தாளத்திற்கு செங்குத்தாக வரையப்படுற ஓரலகு வெக்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு என் வெக்டர்னு சொல்லுவோம். இது வந்துட்டு தீட்டா கோணத்துல இருக்கு. பொதுவாகவே என் கேப் அப்படிங்கிறத வந்துட்டு ஓரலகு வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்க வாங்களேன், இதுதான் வந்துட்டு அந்த காந்தப்புலம். ஓகே, அந்த காந்தப்புலத்துக்கு நடுவுல தான் இந்த செவ்வக வடிவ கம்பி சுருளை வச்சிருக்காங்க PQRS. இதுல எனக்கு இந்த மாதிரி காந்தப்புல கோடுகள் போகுது அப்படின்னா இந்த காந்தப்புல கோடுகளுக்கு செங்குத்தா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாளோட தளத்துக்கு செங்குத்தா வந்துட்டு ஒரு ஓரலகு வெக்டர் எடுக்க போறோம். அதுதான் அந்த ஒருக்கா இந்த என் அப்படிங்கிற வெக்டர் இங்கதான் எடுத்திருக்கோம். அந்த என் கேப் இதோட கோணம்னு பார்த்தோம்னா நமக்கு தீட்டான்னு கொடுத்தாச்சு. இப்போ இங்க P இருக்கு, Q இருக்கு, R இருக்கு, S இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம மின்னோட்டத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு இந்த காந்தப்புலத்தினாலையும் இந்த மின்னோட்டத்தினாலையும் எனக்கு அங்கங்க விசைகள் வந்துட்டு உணரப்படும். ஸோ இந்த Pங்கிற இடத்துல உணரக்கூடிய விசை வந்துட்டு நம்ம F(PQ)ன்னு எடுக்க போறோம். அதே வந்துட்டு எனக்கு இந்த சைடு உணரக்கூடிய விசை F(QR), அதாவது இந்த கீழே. அதுவே இந்த சைடு எடுக்கும்போது F(RS)ன்னு, இந்த சைடு எனக்கு எஸ்ங்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு F(SP) அப்படின்னு அதாவது விசைகள் வந்துட்டு உணரப்படுது. இதோட நீளம்னு பார்த்தோம்னா A, இதோட அகலம்னு பார்த்தோம்னா B. ஓகேயா? ஒரு காந்தப்புலம், அந்த காந்தப்புலத்துக்கு நடுவுல ஒரு செவ்வக வடிவ கம்பி சூழலை வச்சோம். அதை நம்ம PQRSன்னு சொன்னோம். அதோட நீளம்னு பார்த்தோம்னா A, அகலம்னு பார்த்தோம்னா அந்த இருக்கு B. ஓகேயா? அந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, அதோட நீளம் என்ன கொடுத்தாச்சு, ஏனும் அகலம் வந்துட்டு பின்னு கொடுத்தாச்சு. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறது என்னமோ காந்தப்புலமும் மின்புலமும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு மூலையிலையும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான லாரன்ஸ் விசை தான் விசை வந்துட்டு ஆக்ட் ஆகும். இப்போ அந்த விசை எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா எடுத்து எழுத போறோம். எழுதிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம்.
இங்கே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எதோட விசை எழுத போறோம்னா எஃப் வெக்டர் ஆஃப் பிக்யூ, இதோட விசையத்தான் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எதோட விசை எழுத போறோம்? எஃப் வெக்டர் ஆஃப் பிக்யூ, இதோட விசை எழுதிடலாமா? பொதுவா நம்ம விசையை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஈக்குவல் டு ஐ எல் பின்னு எழுதுவோம். இதுதான் வந்துட்டு லாரன்ஸோட விசை. என்னப்பா ஸ்லைடு கொஞ்சம் கோணையா இருக்கு, ஒரு நிமிஷம். ஓகே, எஃப் ஆஃப் பிக்யூ, ஆக்சுவலா அது எஃப் ஆஃப் பிக்யூ. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் பிக்யூவோட வேல்யூ தான் நம்ம எழுத போகிறோம். இங்கே வாங்க. ஸோ நமக்கு மின்னோட்டமானது என்னன்னு தெரியும், அதாவது ஐ தான் மின்னோட்டம். இங்கே எல்லுங்கிறத வந்துட்டு நம்ம நீளம்னு சொன்னோம். இங்கே நமக்கு நீளத்தை எதை சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீளத்துக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா ஏன்னு எழுதிக்கலாம். இது வந்துட்டு காந்தப்புலம். சேம் நம்ம அதை வந்துட்டு என்னென்னு எழுதுவோம், பின்னு தான் எழுதுவோம். இப்போ இதோட கோண மதிப்பை நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்துட்டு மின்னோட்டமானது இந்த திசையில பாயுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப எனக்கு மின்னோட்டம் இந்த திசையில பாயுது, காந்தப்புலமானது இந்த திசையில இருக்கு. இந்த நார்மலுக்கும், அதாவது இதை நம்ம செங்குத்து தளம்னு சொல்லுவோமா, இதுக்கும் இந்த பிக்யூக்கு இடையில இருக்கக்கூடிய கோண மதிப்புன்னு பார்த்தோம்னா 90 டிகிரி. ஸோ இப்போ அந்த 90 டிகிரியை நம்ம சைன்ல எழுத போறோம். ஸோ ஐபிஏ சைன் 90 டிகிரின்னு எழுதிடாம பை பை 2ன்னு எழுத போறோம். ஓகேயா? ஸோ சைன் பை பை 2. சைன் 90 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. அப்பனா இதை நம்ம வெறும் ஐ ஏ பின்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப்ல போகக்கூடிய விசை என்னன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் பிக்யூல உணரக்கூடிய விசை வந்துட்டு இதுதான், ஐ ஏ பி. அடுத்து என்ன இருக்கு, எஃப் ஆஃப் கியூஆர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னத்தை எழுத போறோம்னா எஃப் வெக்டர் ஆஃப் கியூஆரோட விசையத்தான் எழுத போறோம். சேம் இதோட மின்னோட்டம்னு பார்த்தோம்னா ஐ தான், காந்தப்புலம்னு பார்த்தோம்னா பி தான். அதே மாதிரி நம்ம ஏ இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு இங்கே என்ன இருக்கு, பி இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல நான் என்ன எழுத போறேன்னா பி எடுத்து எழுத போறேன். அது போக எனக்கு இதுவும் சைன் தீட்டா தான். இதோட கோண மதிப்பை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட் போகக்கூடிய திசைன்னு பார்த்தோம்னா எனக்கு 90 டிகிரி. அதுல இருந்து என்னோட அந்த நார்மல் தீட்டா இருக்கா, நான் இந்த செங்குத்து தளத்துல ஒரு கோண மதிப்பு எடுத்தேன்னா அந்த கோண மதிப்பை நான் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு எனக்கு கரண்ட் போகக்கூடியதுக்கும் அந்த செங்குத்து தளத்துக்கும் ஆக்சுவலா இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 90 டிகிரி. எனக்கு அது ரெண்டும் எனக்கு பிக்யூன்ற இடத்துல இணையா இருந்ததுனால நான் அந்த 90 டிகிரி அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 90 டிகிரி, நான் இன்னொரு இதோட கோண மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த 90 டிகிரில இருந்து அந்த தீட்டாவை மைனஸ் பண்ணணும். ஸோ 90 டிகிரி மைனஸ் தீட்டா, சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்ன நமக்கு தெரியும், காஸ் தீட்டா. ஸோ ஐ பி பி காஸ் தீட்டா. ஓகேயா? ஸோ காஸ் தீட்டா இதுதான் வந்துட்டு எஃப் கியூஆரோட வேல்யூ. ஓகேயா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்ஸா. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்எஸ் ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்எஸ் இதோட வேல்யூ சேம் ஐ தான். இந்த இடத்துல நமக்கு இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இணையா இருக்கு. அப்ப இதுவுமே எனக்கு பை பை 2ல தான் இருக்கும். அதே மாதிரி இதோட நீளம்னு பார்த்தோம்னா ஏ தான். அப்படின்ற பட்சத்துல இதோட நீளமும் ஏயா தான் இருக்கும். இதோட கோண மதிப்பும் பை பை 2வா தான் இருக்கும். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேம் அதையே தான் எழுத போறேன். அப்ப ஐ பி ஏ சைன் பை பை 2. இதை நான் நார்மலா எழுதும் போது ஐ பி ஏன்னு எழுதிப்பேன். இதுதான் வந்துட்டு எஃப் ஆர்எஸோட வேல்யூ. ஐயோ ரொம்ப கோணையா போகுதுப்பா. ஓகேயா? ஸோ ஃபைனலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எஸ்பி மட்டும் இருக்கு. ஸோ இந்த எஸ்பி சேர்த்து எழுதிடலாமா? ஸோ எஃப் ஆஃப் எஸ்பி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது எனக்கு சேம் மின்னோட்டமானது ஐ தான், காந்தப்புலமானது பி தான். அகலம் வந்துட்டு நம்ம இதுவும் ஆப்போசிட்ல இருக்கிற பட்சத்துல நம்ம இதை பின்னு எடுத்துப்போம். ஏன் இதை பின்னு எடுக்கிறேன்னா இங்க பாருங்க, இதுவும் பி இதுவும் பி. இதுவுமே எனக்கு கோண மதிப்பு பை பை 2 தீட்டா தான். பட் இங்க எனக்கு கரண்டோட திசை இந்த இடத்துல இந்த திசையில வந்துச்சு, இந்த இடத்துல இந்த திசையில போகுதுன்ற பட்சத்துல இது எனக்கு பிளஸ்ல வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரெண்டு சைடும் எனக்கு பை பை 2 தான். இந்த ரெண்டு சைடும் எனக்கு எப்படி வரும்னு பார்த்தோம்னா பை பை 2. எனக்கு கரண்டோட திசை இந்த இடத்துல இருக்குன்றதுனால தான் நான் மைனஸ்ல எழுதுனேன். மேலே போகும்போது எனக்கு ஒரு கரண்டோட திசை மாறுது, அதனால தான் பிளஸ்ல எழுத போறேன். ஸோ எனக்கு இதுவும் எனக்கு காஸ் தீட்டான்னு தான் கிடைக்கும். அதை நான் நார்மலா எப்படி எழுதிக்கலாம், பை பை அதாவது சைன் பை பை 2 பிளஸ் தீட்டா
ஓகேயா? ஸோ இதை நம்ம நார்மலாக எழுதும்போது ஐ பி பின்னு எழுதிப்போம். இதுதான் வந்துட்டு எஃப் ஆஃப் எஸ்பி. இது எனக்கு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த பிக்கு இந்த எஸ்பிலையும் எனக்கு இந்த ஸ்லைடில் ஒழுங்காக வரமாட்டேங்குது. எனக்கு இந்த ஸ்லைடு ரொம்ப பார்க்குது. ஆக்சுவலாக நான் வச்சிருக்க டேபு. ஸோ இந்த எஸ்பியோட திசையும் இந்த கியூஆரோட போகக்கூடிய உணரக்கூடிய விசை. இப்போ எனக்கு கியூஆரில் என்ன விசை வந்துச்சுன்னா, இந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸ் என்னவா கிடைச்சிச்சு? ஐ பி பி காஸ் தீட்டா. அதுவே வந்துட்டு இங்கே மைனஸில் கிடைச்சிச்சு. இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ப்ளஸில் கிடைச்சதுனால இதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிட போகிறேன். இந்த எஃப்கியூஆரையும் இந்த எஃப்எஸ்பியையும் கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா இது மைனஸ், இது ப்ளஸ், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிர் திசையில் இருக்கிறதுனால இது ரெண்டுலையும் எனக்கு எந்த ஒரு விசையுமே ஆக்ட் ஆகலை. அப்படின்றதுனால இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் பண்ணிட போகிறேன். உங்களுக்கு இந்த கோண மதிப்பு தான் குழப்பம். இந்த கோண மதிப்புக்கு மட்டும்தான் ஒரு பெரிய டெஃபனிஷனே இருக்குது. பட் அதை நம்ம அந்த அளவுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு மொத்த கொஸ்டினுமே குழப்புற மாதிரி தோணுச்சு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிகாஸ் நமக்கு 20 days தான் இருக்கு. இப்போ நம்ம அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கொஸ்டினுக்கு ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த நார்மலை வச்சு தான் கோணம் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த நார்மலுக்கு கரண்ட் எந்த திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பிக்யூலையும் எனக்கு இங்கே ஆர்எஸ்லையுமே வந்துட்டு பை/2 அளவுக்கு தான் கோண மதிப்பு. நார்மலை பொறுத்து எனக்கு கரண்ட்டில் வந்துட்டு கிடைச்ச விசைகள் இருந்துச்சு. பெருவிரல் விதியை பயன்படுத்தி தான் கரண்ட்டோட விசைக்கான திசையை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு பிக்யூவும் ஆர்எஸும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக தான் இருக்குது. அது ரெண்டுலேயுமே எனக்கு பை/2 தான் கோணம். அதுவே வந்துட்டு எனக்கு இது ரெண்டுலேயுமே கரண்ட்டோட திசையும் மாறுது. கரண்ட்டோட திசை மாறுது ப்ளஸ் எனக்கு கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு பை/2ல இருந்து நான் தீட்டாவை மைனஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால நான் அதை தீட்டாவை மைனஸ் பண்ணும்போது எனக்கு காஸ் தீட்டான்னு கிடைச்சிச்சு. இதோட ரெண்டுமே வேற வேற திசைகள் இருக்கிறதுனால அது ரெண்டையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ அது ரெண்டுலையுமே எனக்கு திருப்பு திறன் உருவாகலை. அப்போ எனக்கு எங்கே திருப்பு திறன் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிக்யூலையும் ஆர்எஸ்லையும் தான் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம அதை தான் எடுத்து எழுத போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ எஃப்கியூ எஃப்எஸ்பி ஆகிய இரு விசைகள் சமமாகவும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அமைந்ததும் ஒரே நேர்கோட்டிலும் செயல்படுவதால் அவை ஒன்றை ஒன்று சமன் செய்து விடுகிறது. நான் சொன்னேன்னா அந்த எஃப்கியூஆரும் இந்த எஃப்எஸ்பியும் ஒன்றுக்கு ஒன்று சேமாவும் ஒரே திசையில் இருக்கிறதுனால எதிரெதிர் திசையில் இருக்கிறதுனால அதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். எஃப்பிக்யூ மற்றும் எஃப்ஆர்எஸ் ஆகிய இரு விசைகள் சமமாக இருக்கு. ஆனால் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் அது போகலை. ரெண்டுமே எனக்கு ஒரே நேர்கோட்டில் போகலைன்ற பட்சத்தில் எனக்கு வந்துட்டு இந்த திசையில் ஃபர்ஸ்ட் கரண்ட் போச்சு, இந்த திசையில் ஃபர்ஸ்ட் கரண்ட் போச்சுங்கிறதுனால இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணேன். ஒரே நேர்கோடாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே போகும்போது எனக்கு இந்த திசையிலையும் இந்த திசையிலையும் போனாலும் இது நேர்கோடு கிடையாது. என்னோட நார்மலுக்கு இது நேர்கோடு கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டையும் கேன்சல் பண்ணலை. ஓகேயா? ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு எங்கே உருவாகுதுன்னு பார்த்தோம்னா எஃப்பிக்யூவும் எஃப்ஆர்எஸும் சேர்ந்து எனக்கு இரட்டை உருவாக்கி வளையத்தின் மீது ஒரு திருப்பு விசையை செலுத்துகிறது. ஸோ இப்போ அந்த திருப்பு விசையை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ எழுதிடலாமா? அதுக்கு நம்ம இதை எடுத்துட்டு வரணும்ப்பா. இங்கே நம்ம ஏன் b/2ன்னு போட்டிருக்கோம்னா இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா b/2. கீழே எழுதும்போது இதை நம்ம b/2 sin தீட்டான்னு எழுதுவோம். ஏன்னா எனக்கு இங்கே ஏன்னு இருக்கும், இங்கே பின்னு இருக்கும். இதோட ஆங்கிள் எழுதும்போது நான் இதை b/2ன்னு எடுத்துக்க போகிறேன். கிளியரா? ஸோ மொத்தமாக ஆங்கிளோட சேர்த்து எழுதும்போது b/2 sin தீட்டா. இந்த பாயிண்ட்டை மையமாக வச்சு எனக்கு இந்த பக்கம் ஒரு திருப்பு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுதா? ஆக்சுவலாக இப்படி ரொட்டேட் ஆகுறத தான் நம்ம திருப்பு விசைன்னே சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்துட்டு கரண்ட் போகும்போது அந்த காயில் வந்துட்டு இந்த திசையில் ரொட்டேட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கண்டுபிடிக்க போறோம். இதுதான் என்னோட நார்மலு, இது நம்மளோட காந்தப்புலம், இது நம்மளோட எஃப்பிக்யூ, இது நம்மளோட எஃப்ஆர்எஸ். இங்கே உருவாகக்கூடிய ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா b/2 sin தீட்டா. எனக்கு அந்த அகலத்தை பொறுத்து தான் வந்துட்டு எனக்கு நான் b/2 sin தீட்டாவை நான் எடுத்திருக்கேன். இப்போ எழுதிடலாமா? ஸோ அச்சு ஏபியை பொறுத்து பிக்யூவின் மீது செயல்படும் திருப்பு விசை. இது ஒருக்கா அச்சு, இதுதான் அச்சு. இந்த அச்சு ஏபி, இதைத்தான் நம்ம ஏபின்னு சொல்றோம். இதை பொறுத்து எஃப்கியூல கிடைக்கக்கூடிய திருப்பு விசை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஆங்கிள் எழுதணும். அப்போ டார்க் இப்படி தானே சொல்லுவோம், PQ ஈக்குவல் டு b/2 sin தீட்டா
இன்ட்டு இந்த ஐபி ஏ, ஏன்னா இதோட நீளம் வந்துட்டு ஏன்னு நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா. அதுவே நம்ம அச்சு ஏபி, அதாவது ஏபி திசையிலிருந்து அச்சு ஏபியை பொறுத்து ஆர்எஸ் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசைனா இது நம்ம எப்படி எழுதுறோம், டார்க் ஆஃப் ஆர்எஸ் ஈக்குவல் டு சேம் b/2 sin theta ஐ பி ஏ. இதுதான் வந்துட்டு ஆர்எஸ்ல கிடைக்கக்கூடிய திருப்பு விசை அந்த நடு மையத்தை பொறுத்து. இப்போ நமக்கு மொத்த திருப்பு விசை தேவை கரெக்டா, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். அப்ப டார்க் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா a/2 sin theta ஐ பி ஏ பிளஸ் a/2 sin theta ஐ பி ஏ. ஸோ நம்ம a/2 sin theta வந்துட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா a sin thetaன்னு கிடைச்சிரும். ஏன் sin theta, இந்த ஐபிஏ ஐபிஏக்கு பதிலாக ஒரு ஐபிஏ நம்ம எடுத்துக்க எழுதிக்கலாம் ஐபிஏ. இதை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நம்ம எப்படி எழுதலாம், சாரி b/2 தானே, a/2ன்னு போட்டேன் பாருங்க, சாரி மன்னிச்சு சொல்றது இல்லை, b/2ன்னு அங்கே போட்டுட்டு இங்கே a/2ன்னு எழுதிட்டு இருக்கேன். பைத்தியக்காரி சொல்லியிருப்பீங்க, எனக்கு தான் காது கேட்டிருக்காது. ஸோ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா b sin thetaன்னு கிடைக்கும். சாரி, ஸோ b sin theta ஈக்குவல் டு நம்ம இப்போ இதை மாற்றி எழுதணும்னா ஐ பி ஏ பி sin thetaன்னு இருக்கா. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதலாம்னா a கிராஸ் பியை நம்ம ஏரியான்னு சொல்லுவோமா. அதாவது இந்த a இன்ட்டு b நம்ம எப்படி சொல்லிக்கலாம், ஏன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த டேர்மில் எழுதணும் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், ஐ பி அப்படியே இருக்குமா, ஐபி தனியாக இருக்கும். அது போக இந்த ஏ சைன் தீட்டான்னு கிடைக்குமா, ஏ சைன் தீட்டா. இதுதான் வந்துட்டு டார்க்கு. இப்போ இதை நம்ம என் மதிப்பில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதும்போது சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது ஐபி வெக்டார் தனியாகவும் கிராஸ் இந்த ஏ வெக்டரை தனியாகவும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் கரெக்டா. வெக்டர் டேர்ம்ல எழுதும்போது இந்த சி வெக்டர், அதாவது ஐபியை தனியாக வெக்டர் போட்டு எழுதணும் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ வெக்டரை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க, அது என்னன்னா ஸோ இங்கே இருமுனை திருப்புத்திறனோட அடிப்படையில் எழுதணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதுக்கு நம்ம முன்னாடி படிச்சதுதான், பிஎம் வெக்டார் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு பி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த டேர்ம்ல எழுதும்போது இந்த ஐபி வெக்டாரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பிஎம் வெக்டார், ஸோ பிஎம் வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா, இதுதான் வந்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய மொத்த திருப்புத்திறன். ஓகேயா. ஸோ ஓகே சரி ஓகே, நான் சிறப்பு நேர்வுகளை சொல்லி முடிச்சுட்டு ஓவராலாக ஒரு டைம் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சிறப்பு நேர்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா 0 டிகிரி, அதாவது தீட்டா வந்துட்டு 90 டிகிரி அல்லது வளையத்தின் தளம் காந்தப்புலத்திற்கு இணையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த தீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக எடுத்தோம்ல என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரளவு வெக்டர் எடுத்தோம், ஒரு நார்மல் குறிச்சோம் இல்லையா, செங்குத்து தளம்னு ஒன்று எடுத்தோம் இல்லையா, அந்த தளத்தோட கோண மதிப்பு 90 டிகிரி அல்லது அந்த தளம் வந்து காந்தப்புலத்திற்கு இணையா இருந்துச்சு அப்படின்னா மின்னோட்ட வளையத்தின் மீதான திருப்பு விசை பெருமமா இருக்கும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவே எனக்கு 0 டிகிரி அல்லது 1/180 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மின்னோட்ட வளையத்தின் மீதான திருப்பு விசை சுழியா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும், இங்க வாங்க. இந்த இடத்துல எனக்கு பிக்யூவும் ஆர்எஸும் எப்படி இருந்துச்சுன்னா இந்த நார்மலுக்கு இணையா இருந்துச்சு. அதாவது இதோட திசையானது எனக்கு வலதுகை பெருவிரல் விதிப்படி இதோட விசையோட திசையை நான் எடுக்கும்போது எனக்கு இது ரெண்டும் இணையா இருந்துச்சு அல்லது 90 டிகிரியில இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு எஃப்பிக்யூலையும் எஃப்ஆர்எஸ்லையும் திருப்புத்திறனே பெருமமா கிடைச்சிச்சு. அதே மாதிரி எனக்கு கியூஆர்லையும் எஸ்பிலையும் மின்னோட்டத்தோட மதிப்பு நான் சொன்னேன் இல்லையா, π/2 மைனஸ் தீட்டாவா இருந்துச்சுன்னு, அதுதான் 180 டிகிரியா இருக்கலாம் அல்லது தீட்டா 0வா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு திருப்புத்திறன் சுழியா இருக்கும். இந்த சிறப்பு நேர்வுகள் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியா புரிஞ்சிடும்.
ஓகேயா? ஸோ ஒரு காந்தப்புலம், அந்த காந்தப்புலத்துக்கு நடுவுல ஒரு செவ்வக வடிவ கம்பி சுருள் வச்சு அதை நம்ம PQRSன்னு சொன்னோம். அகலத்தை ஏனும் நீளத்தை ஏனும் அகலத்தை வந்துட்டு பீன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு மின்னோட்டமானது இந்த திசையில போக ஆரம்பிச்சிச்சு. மின்னோட்டத்தோட திசையும் நீங்க சொல்லிதான் ஆகணும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு காந்தப்புலமும் இருக்கு மின்புலமும் இருக்குன்ற பட்சத்துல எனக்கு அந்த இடத்துல விசைகள் உணரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம PQல எடுத்து எந்த மாதிரியான விசை உணரப்பட்டுச்சு, இதை வந்துட்டு இந்த PQ இந்த திசையில இந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரியான விசை உணரப்பட்டுச்சு, இந்த QRல எந்த மாதிரியான விசை உணரப்பட்டுச்சு, இந்த RSல எந்த மாதிரியான விசை உணரப்பட்டுச்சு, இந்த PSRSPல எந்த மாதிரியான விசை உணரப்பட்டுச்சுன்னு நம்ம எடுத்து எழுதுறோம். அப்படி எழுதும்போது எனக்கு இந்த PQலையும் இந்த RSலையும் மட்டும்தான் எனக்கு திருப்பு திறனே கிடைச்சிச்சு. இந்த QRலையும் PSலையும் எந்த மாதிரியான விசையும் கிடைக்கல. ஏன்னா இதோட கட்ட வேறுபாடு இல்லைன்னா வந்துட்டு கோண மதிப்பு வந்துட்டு எனக்கு இந்த செங்குத்து தளத்துக்கு வந்துட்டு இணையா இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இது ரெண்டோட மதிப்பும் எனக்கு சுழியா போயிருச்சு. ஆனா இது ரெண்டோட மதிப்பே எனக்கு இந்த செங்குத்து தளத்துக்கு வந்துட்டு இணையா இருந்துச்சு. அப்படின்றதுனால எனக்கு இந்த இடத்துல திருப்புத்திறன் உருவாச்சு. ஸோ எனக்கு இந்த ரெண்டு இடத்துல திருப்புத்திறன் உருவாகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு திருப்புத்திறனோட மொத்த திருப்புத்திறன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நான் அந்த சின்ன படத்தை மட்டும் எடுத்தேன். இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா b/2 sin θ. ஓகேயா? ஸோ நான் அதை பேஸ் பண்ணி இந்த மையப்புள்ளி ஏபியை பொறுத்து இந்த PQல எந்த அளவுக்கான திருப்பு விசை, அதுக்கப்புறம் இந்த மையப்புள்ளியை பொறுத்து எனக்கு RSல எந்த அளவுக்கான திருப்பு விசைன்னு எழுதினேன். எழுதுனதுக்கு அப்புறம் அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு மொத்த திருப்பு விசை கிடைச்சிருச்சு. அதை நான் வந்துட்டு வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது வேற மாதிரி கிடைச்சிச்சு. ஓகேயா? ஸோ சிறப்பு நேர்வுகள் அதான் கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி அல்லது காந்தப்புலத்துக்கு இணையா இருந்துருச்சுன்னா எனக்கு திருப்பு விசை பெருமமா இருக்கும். இணையா இல்லாம 90 டிகிரியாவும் இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு திருப்பு விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுழியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கொஸ்டினை நீங்க இந்த அளவுக்கு மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். இனிமே வந்துட்டு நம்ம டீப்பா படிக்கிறதுல வேலை கிடையாது, ஏன்னா டேஸ் கம்மியா இருக்கு. ஸோ ட்ரிக்ஸ் வச்சு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சைடு π/2, அந்த ரெண்டு சைடும் எனக்கு π/2 மைனஸ் தீட்டா, மேலே போயிட்டோம்னா π/2 பிளஸ் தீட்டா. கோண மதிப்பில் தான் உங்களுக்கு குழப்பம், அதனால நீங்கள் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. செகண்ட் டைம் வரும்போது b/2 sin θ தான் ஆங்கிள். இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா, இது நான் யாருக்காக சொல்கிறேன்னா சென்டம் போட நினைக்கிறவங்க நீங்கள் டீப்பாகவே படிக்க ஆரம்பிங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகணும், நான் இனிமே தான் படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வருன்ற பட்சத்தில் நம்ம ஏன் இதை ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கணும், கொஞ்சம் ஈஸியாக படிச்சிட்டோம்னா நமக்கு எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி படிக்கிறோம். இதோட டீப் வீடியோ வந்துட்டு இனிமே என்னால் போட முடியாது, பிகாஸ் நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு. இனிமேல் 11th 12th பசங்களுக்கு தான், அடுத்து வர போகிற 12th பசங்களுக்கு இதை நம்ம டீப்பாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும், ஆல்ரெடி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தான் நான் 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்முலா ஷீட் கூடிய சீக்கிரம் இந்த வீக்கோட எண்டில் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் எடுக்கலாம், எந்த யூனிட் வேணும் அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு டாபிக்ல பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.